குன்னூர் மேட்டுப்பாளையம் மலை ரயிலை வாடகைக்கு எடுத்து பயணித்து ஜெர்மனி புகைப்பட கலைஞர்கள் மகிழ்ந்துள்ளனர். ஜெர்மனியைச் சேர்ந்த 5 புகைப்பட கலைஞர்கள் 3 லட்சம் ரூபாய்க்கு மலை ரயிலை வாடகைக்கு எடுத்தனர். பின்னர் அந்த ரயிலை பயணித்து ஆங்காங்கே இயற்கை காட்சிகளை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார்கள். மலை ரயிலை லாபத்தோடு இயக்க தனியாருக்கு வாடகைக்கு விடப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களின் தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். அப்போது தேர்தல் காலத்தில் சட்டவிரோத பணம், மதுபானம், போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் கடத்தப்படுவதை தடுக்க மாநில எல்லைகளில் சோதனை சாவடிகளை பலப்படுத்த உத்தரவிட்டார். வன்முறையற்ற சுதந்திரமான தேர்தலை உறுதி செய்ய சிபிஐ, என்சிபி, சிஆர்பிஎஃப் போன்ற மத்திய பாதுகாப்பு அமைப்புகள் அதிக விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் மாநிலங்களுக்கு இடையிலான எல்லைகளை நெருக்கமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தெலங்கானாவின் தாண்டூர் பகுதியில் சமையல் எரிவாயு விநியோகம் முடங்கியுள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சிலிண்டர் முன்பதிவு செய்தும் விநியோகத்திற்கு தேவையான டிஏசி குறியீட்டு எண் செல்போன்களுக்கு வராததே இந்த சிக்னலுக்கு காரணம் என கூறப்பட்டுள்ளது. கையிருப்பில் சிலிண்டர்கள் இருந்தும் தொழில்நுட்ப கோளாறால் அவற்றை விநியோகிக்க முடியாமல் கேஸ் ஏஜென்சிகள் திணறுகின்றன. மேற்காசிய போர் பதற்றத்துக்கு மத்தியில் டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் மாலை 5 மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை, அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் இப்பிரச்சினையில் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து எதிர்க்கட்சிகளுடன் மத்திய அரசு ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. நாட்டு மக்களுக்கு தேவையான பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயுவை இயன்ற வழிகளில் எல்லாம் வாங்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர் மோடி, மேற்காசிய நிலவரம் கவலை தருவதாகவும் அப்பிராந்தியத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதை தங்கள் விருப்பம் என்றும் இதை பேச்சுவார்த்தை மூலம் சாதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். போர் நீண்ட காலம் நீடித்தால் அதன் விளைவுகள் மோசமானதாக இருக்கும் என்றும் பிரதமர் கவலை தெரிவித்தார். அவசர கால தேவைக்காக 53 லட்சம் மெட்ரிக் டன் எண்ணெய் இருப்பில் உள்ளதாகவும் மேலும் 65 லட்சம் மெட்ரிக் டன் சேமிப்புக்கு ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். போரால் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்க நிபுணர்களை உள்ளடக்கிய 7 குழுக்களை அரசு அமைத்துள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர், எரிபொருள், உரங்கள், விலைவாசி, விநியோகச் சங்கிலிகள் என்பது போன்ற 7 அம்சங்களை இக்குழுக்கள் தினசரி கண்காணித்து பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். எரிபொருளை தடையின்றி கொண்டு வந்து சேர்ப்பதற்காக புதிய கப்பல்களை கட்ட 70,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் பிரதமர் பேசினார். இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை மோடியின் தனிப்பட்ட வெளியுறவுக் கொள்கையாக மாறிவிட்டதாகவும் இது உலகளாவிய நகைச்சுவையாக பார்க்கப்படுவதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, நாடாளுமன்றத்தில் மேற்காசிய விவகாரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய உரையில் கோவிட் குறித்த ஒப்பீட்டை பயன்படுத்தியதற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவரை தாக்கி பேசியுள்ளார். பெருந்தொற்று காலத்தில் என்ன நடந்தது என்பதையும் அப்போது நிகழ்ந்த துயரங்களையும் பிரதமர் மறந்துவிட்டார் என்று அவர் குற்றம் சாட்டினார். இந்த விஷயங்களில் அரசுக்கு எந்த புரிதலும் இல்லை என்றும் அவர் கூறினார். நாட்டு மக்களை காக்க பிரதமர் தயாராக இருக்கிறாரா என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவையில் உரையாற்றிய பிரதமர் மோடி, மேற்காசிய போரின் தாக்கங்களை எதிர்கொள்ள மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என கூறியிருந்தார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின், மக்களை தயாராக இருக்க சொல்லும் முன் அவர்களை காக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என பிரதமரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். போரின் தாக்கங்களிலிருந்து மக்களை பாதுகாக்க நீங்கள் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன எனவும் வினவியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். மேற்காசிய போர் சூழல், ஹோர்முஸ் நீரிணை மூடுவதை தடுப்பது போன்றவற்றை குறித்து இருவரும் பேசியுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்தார். ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதலை 5 நாட்கள் நிறுத்திக் கொள்வதாக நேற்று டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் பிரதமர் மோடியுடன் அவர் பேசியிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது.
அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயல்படுவது இந்தியாவிற்கு பின்னடைவு எனவும் இதற்கு பிரதமர் மோடிதான் காரணம் எனவும் காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையில் இந்தியா சந்தேகத்திற்கிடமின்றி வெற்றி பெற்றிருந்தாலும் அதன் பிறகு சர்வதேச ராஜதந்திர விவகாரங்களில் பாகிஸ்தானின் பங்கேற்பும் அந்நாட்டின் கருத்து மேலாண்மையும் இந்திய அரசை விட மேம்பட்டு இருப்பதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தையில் துருக்கி, எகிப்து நாடுகளுடன் இணைந்து பாகிஸ்தான் பங்கேற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த விமர்சனம் எழுந்துள்ளது. மேற்காசிய போர் நீடித்து வரும் நிலையில் நாட்டின் பாதுகாப்பு தயார் நிலை குறித்து டெல்லியில் உயர்மட்ட ஆலோசனை நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தலைமை தளபதி அனில் சௌஹான் மற்றும் முப்படைகளின் தளபதிகள், DRDO அமைப்பின் தலைவர் சமீர் காமத் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். மேற்காசியாவில் நீடிக்கும் போரால் இந்தியாவுக்கு வாய்ப்புள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்தும் அவற்றை எதிர்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் பேசப்பட்டதாக தெரிகிறது. போரால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரான் மக்களுக்கு ஆதரவாக காஷ்மீர் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்ஜினியர் ரஷீத் தனது 1 மாத ஊதியத்தை நன்கொடையாக அறிவித்துள்ளார். பட்ஜெட் விவாதத்தில் பங்கேற்றபோது இந்த அறிவிப்பை வெளியிட்ட அவர், ஈரானிய மக்கள் கொடூரமான தாக்குதல்களால் சொல்லொன்னா துயரங்களை சந்தித்து வருவதாக உருக்கமாக பேசினார். பயங்கரவாத நிதி உதவி வழக்கில் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ரஷீத் சிறப்பு அனுமதி பெற்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்றுள்ளார். மேற்காசிய போர் சூழலால் ஏற்படும் எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க இந்தியா தனது எத்தனால் கலப்பு திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். 1970களில் எண்ணெய் நெருக்கடியை எதிர்கொள்ள பிரேசில் மேற்கொண்ட புரோகோல் திட்டத்தை இந்தியா முன்மாதிரியாக கொள்ளலாம் என்று கூறுகின்றனர். தற்போது பெட்ரோலில் 19.2 விழுக்காடு வரை எத்தனால் கலக்கப்படும் நிலையில் இதை 30% உயர்த்தவும் 100% எத்தனாலில் இயங்கும் பிளெக்ஸ் ஃபியூயல் வாகனங்களை ஊக்குவிக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. கரும்பு மற்றும் தானியங்கள் மூலம் உள்நாட்டிலேயே எரிபொருளை உற்பத்தி செய்வது கச்சா எண்ணெய் இறக்குமதி சுமையை குறைக்க உதவும் என்றும் கூறுகின்றனர். ரேஷன் அரிசியில் குருணை அரிசியின் அளவை 25%லிருந்து 10% குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு 90 லட்சம் டன் குருணை அரிசி எத்தனால் உற்பத்திக்கு ஒதுக்கப்படும் என உணவுத்துறை செயலர் சஞ்சீவ் சோப்ரா தெரிவித்தார். அடுத்த ஆண்டு முதல் எத்தனால் தயாரிப்பிற்கு முழு அரிசிக்கு பதில் குருணை அரிசி மட்டுமே வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் அந்நிய செலாவணி மிச்சமாவதுடன் கச்சா எண்ணெய் இறக்குமதியும் குறையும் என அரசு எதிர்பார்க்கிறது. மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் சூழலால் உலகளாவிய வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு ஐக்கிய அரபு அமீரகத்துடனான தங்க இறக்குமதி சலுகை உரிமங்களின் காலக்கெடுவை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இரு நாடுகளுக்கிடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் வழங்கப்பட்ட இந்த உரிமங்கள் மார்ச் 31 முடிவடைய இருந்த நிலையில் தற்போது ஜூன் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த உரிமத்தின் மூலம் இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்ட அளவு தங்கத்தை மிக குறைந்த இறக்குமதி வரியில் கொண்டுவர முடியும். இது உள்நாட்டில் தங்கத்தின் விலையை கட்டுக்குள் வைக்க உதவும். வங்கதேச தலைநகர் டாக்காவில் டீசல் மற்றும் ஆக்டேன் தட்டுப்பாடு காரணமாக பெரும்பாலான எரிபொருள் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. ஈரான் போர் காரணமாக உலகளவில் ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடியால் வங்கதேசத்தின் புதிய பிரதமர் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான அரசு கடும் பொருளாதார சவால்களை சந்தித்து வருகிறது. தனது எரிசக்தி தேவையில் 95% இறக்குமதியையே நம்பியிருக்கும் வங்கதேசம் தற்போதைய சூழலை சமாளிக்க பல பில்லியன் டாலர் சர்வதேச நிதியுதவியை கோரியுள்ளது. முன்பதிவு செய்தும் எரிபொருள் விநியோகம் கிடைக்கவில்லை என விற்பனை நிலைய மேலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசனுக்கு எப்படி நன்றி தெரிவிப்பது என்றே தெரியவில்லை என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கமல்ஹாசனின் முடிவு தன்னை நிகழ வைத்துவிட்டதாக கூறியுள்ள ஸ்டாலின், அவர் உண்மையிலேயே தியாகம் செய்திருப்பதாக கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மக்கள் நீதி மய்ய தலைவரை திமுக தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அறிவிப்பாளர் பதவியில் கே. பழனிசாமிக்கு என்ன பெருமை என திமுக துணை பொதுச் செயலர் ஐ. பெரியசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், டெல்லியில் முடிவு செய்யப்பட்ட ஒப்பந்த அறிவிப்பையே பழனிசாமி வெளியிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் அதிமுக தலைவர்கள் இரட்டை விரலை காட்டி நின்ற இடத்தில் பாஜகவை கொண்டு வந்து நிறுத்தியுள்ள பழனிசாமி,
நிதி தருவதில் பாஜக தமிழ்நாட்டை வஞ்சித்த போது டெல்லி போகாமல் தொகுதி பங்கீட்டுக்காக சென்றுள்ளதாக விமர்சித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளை எல்லாம் பாஜக மிரட்டி அழைத்து வந்துள்ளதாகவும், அமித்ஷாவின் ஆணைகளுக்கு காத்து கிடக்கும் பழனிசாமி மக்களை காப்பாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு தங்கம் தரமாட்டோம் என்றும், ஆனால் அதை வாங்கும் அளவுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தமது கட்சி வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர், சிறந்த மருத்துவத்தையும் நல்ல குடிநீரையும் வழங்குவோம் என்று கூறினார். உயிரை காக்கும் மருத்துவத்தை சிறப்பாக கொடுத்துவிட்டால் என் மக்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார மிச்சம் இருக்கிறது, பணச்செலவு குறைகிறது. குடிநீரை, தூய குடிநீரை குடிக்கிற தூய தரத்தோடு கொடுத்துவிட்டால் பெரும் செல்வம் சேமிப்பாகிறது. நான் தாலிக்கு தங்கம் தரமாட்டேன், 1 பவன் தங்கம் தரமாட்டேன். 9 பவன் தங்கமானாலும் அவனே வாங்கி கட்டிக்கிற அளவிற்கு வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் தருவேன். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் தனியார் பள்ளி வளாகத்தில் 4 வயது சிறுமி உயிரிழந்ததை கண்டித்து உறவினர்கள் இரவிலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புளியங்குடியில் உள்ள தனியார் பள்ளியில் 4 வயது சிறுமி யாழினி வகுப்பு முடிந்து வீட்டுக்கு செல்வதற்காக பள்ளி வளாகத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்போது பள்ளிக்கு வந்திருந்த விருந்தினர் ஒருவர் தனது காரை பின்னோக்கி எடுத்தபோது எதிர்பாராத விதமாக சிறுமி காரின் டயரில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த துயர சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு கொல்லம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நள்ளிரவை தாண்டியும் சாலை மறியல் தொடர்ந்ததால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். தங்கம் விலை நேற்று காலையில் சவரனுக்கு 2720 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 2000 ரூபாய் ஏற்றம் கண்டு 1,06,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 250 ரூபாய் உயர்ந்து 13,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை காலையில் கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 10,000 ரூபாய் உயர்ந்து 2,50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 10 ரூபாய் உயர்ந்து 250 ரூபாயாக உள்ளது. கடந்த சில நாட்களாக தங்கம் அதீத ஏற்ற இறக்கத்துடன் பயணித்து வருகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக திருச்சி பால் பண்ணை வெங்காய மண்டியில் 300 டன் வெங்காயம் தேக்கமடைந்துள்ளது. 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்து வர கட்டுப்பாடுகள் இருப்பதால் வியாபாரிகள் பணத்தை கொண்டுவர அஞ்சுகிறார்கள் என தெரிகிறது. இதனால் மண்டியில் வெங்காயம் தேக்கமடைந்துள்ள நிலையில் அவை வீணாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பணம் கொண்டு வர முடியாதனால காரணத்தில் சரக்கே அவங்க வாங்க வரதில்லை. நாங்களும் இப்போ பேங்கில் போடுங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு அக்கௌண்ட்டே இல்லைன்னு சொல்லி அது மாதிரி தட்டி கிடைக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பல்லாரி 2 நாளாக அதிகமான தேக்கம் இருக்குது, இதெல்லாம் விற்க முடியல. கடுமையான வெயிலில் இந்த வெங்காயம்லாம் வீணாக போயிடும், விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டம். இதை அரசாங்கம் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா கொண்டு வரலான்னு தளர்த்தி விடலாம். உலகின் மிகவும் மாசுபட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 6வது இடத்தை பிடித்துள்ளதாக 2025ஆம் ஆண்டின் உலக காற்றுத்தர அறிக்கை தெரிவிக்கிறது. சுவிட்சர்லாந்தின் IQ Air நிறுவனம் வெளியிட்டிருக்கும் இந்த அறிக்கையில் உலகிலேயே அதிக காற்று மாசுபாடு கொண்ட நகரமாக உத்தரப்பிரதேசத்தின் லோனி முதலிடத்தில் உள்ளது. டெல்லி 4வது இடத்தை பிடித்துள்ளது. பாகிஸ்தான் முதலிடத்திலும் வங்கதேசம் 2ஆம் இடத்திலும் உள்ளன. காட்டுத்தீ மற்றும் காலநிலை மாற்றம் காரணமாக உலகளவில் காற்றின் தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை எச்சரிக்கிறது. வடக்கு ஜெர்மனியின் பால்டிக் கடல் பகுதியில் தரை தட்டிய ஒரு பிரம்மாண்டமான கூனல் முதுகு திமிங்கலத்தை மீட்கும் போராட்டம் 2 நாட்களுக்கு மேல் நீடிக்கிறது. சுமார் 30 அடி நீளம் கொண்ட இந்த இளம் ஆண் திமிங்கலம் கடற்கரையில் ஆழமற்ற நீரில் சிக்கியுள்ளது. பாடும் திமிங்கலங்கள் என்று அழைக்கப்படும் இவ்வகை திமிங்கலங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரம் இடம்பெயரும். உலகிலேயே நீண்ட தூரம் பயணம் செய்யும் பாலூட்டிகள் ஆகும். கடல் அலைகளையும் ட்ரோன்களையும் கொண்டு திமிங்கலத்தை ஆழ்கடலுக்குள் திருப்பும் முயற்சிகள் தோல்வியடைந்துள்ள நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்திய ரயில்வே வரும் ஏப்ரல் 1 முதல் பயண விதிமுறைகளில் முக்கிய மாற்றங்களை மேற்கொள்ள உள்ளது. இதன்படி உறுதி செய்யப்பட்ட ரயில் டிக்கெட்டுகளை ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்னதாகவே ரத்து செய்ய வேண்டும்.
இல்லை என்றால் ரீஃபண்ட் கிடைக்காது. தற்போதைய 4 மணி நேர காலக்கெடு 8 மணி நேரமாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. 8 முதல் 24 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் 50 விழுக்காடு கட்டணம் பிடித்தம் செய்யப்படும். 24 முதல் 72 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் 25 விழுக்காடு பிடித்தம் செய்யப்படும். 72 மணி நேரத்திற்கு முன்னதாக குறைந்தபட்ச ரத்து கட்டணம் போக மீதி தொகை திரும்ப கிடைக்கும். பயணிகளின் வசதிக்காக ரயில் சார்ட் தயாரிக்கும் நேரம் ரயில் புறப்படுவதற்கு 9 முதல் 18 மணி நேரத்திற்கு முன்பாகவே மாற்றப்பட்டுள்ளது. மேலும் ரயில் புறப்படுவதற்கு 30 நிமிடம் முன்பு வரை பயணிகள் தங்களது பயண வகுப்பை உயர்த்திக் கொள்ளவும் ஏறும் நிலையத்தை மாற்றிக்கொள்ளவும் புதிய வசதி செய்யப்பட்டுள்ளது. கவுண்டர் டிக்கெட்டுகளை இனி எந்தவொரு ரயில் நிலையத்திலும் ரத்து செய்து கொள்ளலாம். இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே டிக்கெட் கள்ளச்சந்தை விற்பனையை தடுக்க அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக டிக்கெட் விற்பனை செய்பவர்களின் கணக்குகள் உடனடியாக ரத்து செய்யப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். மேலும் பயணிகள் தங்களின் டிக்கெட்டுகளை ரத்து செய்தால் அதற்கான தொகையை விரைவாக திரும்பப் பெறவும் பயணத்தை தொடங்கும் நிலையத்தை மாற்றிக்கொள்ளவும் புதிய வசதிகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. ரயில் பெட்டிகளின் தூய்மை மற்றும் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் பதிவிடப்படும் சட்டவிரோதமான மற்றும் சர்ச்சைக்குரிய உள்ளடக்கங்களை நீக்குவதற்கான காலக்கெடுவை 1 மணி நேரமாக குறைக்க மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. கடந்த மாதம் அமல்படுத்தப்பட்ட புதிய விதிகளின்படி 2 முதல் 3 மணி நேரத்திற்குள் பதிவுகள் நீக்கப்பட வேண்டும் என்ற நடைமுறை தற்போது அமலில் உள்ளது. எனினும் தவறான தகவல்கள் வேகமாக பரவுவதை தடுக்க இந்த கால அவகாசத்தை மேலும் குறைக்க அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக சட்ட விதிகளில் திருத்தம் கொண்டுவர ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. மும்பை அருகே நாலச்சோப்ராவைச் சேர்ந்த 9 வயது சிறுமி காஷிக் சஹானி ரேபிஸ் பாதிப்பால் உயிரிழந்தார். 6 மாதங்களுக்கு முன்பு தெருநாய் கீறியதில் காயமடைந்த சிறுமி உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். ஆனால் சிறுமி ஊசி போட்டுக்கொள்ள பயந்ததால் அவருக்கு முழுமையான தடுப்பூசி சிகிச்சை அளிக்கப்படவில்லை. காயம் ஆறியதால் குடும்பத்தினரும் இதனை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. சமீபத்தில் சிறுமிக்கு நீர் அருந்துவதில் சிக்கல் ஏற்பட்டு உடல்நிலை மோசமடைந்தது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். பரிசோதனையில் ரேபிஸ் தொற்றே மரணத்திற்கு காரணம் என்று உறுதி செய்யப்பட்டது. இந்தியாவில் ரேபிஸ் தடுப்பூசிகளுக்கு எந்தவித தட்டுப்பாடும் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு தேவையை விட உற்பத்தி பல மடங்கு அதிகமாக உள்ளதால் தட்டுப்பாடு என்ற அச்சம் தேவையில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆண்டுக்கு சுமார் 8 கோடி தடுப்பூசிகள் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் விலங்குகளின் கடி தொடர்பான பாதிப்புகள் 58 லட்சமாகவே உள்ளது என்றும் தடுப்பூசிகளை மாநிலங்களுக்கு சரியாக விநியோகிப்பது அந்தந்த மாநில அரசுகளின் பொறுப்பு என்றும் இதற்காக மத்திய அரசு போதிய நிதியை வழங்கி வருவதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். திருநம்பிகள் மற்றும் திருநங்கைகளின் உரிமைகள் தொடர்பான மசோதா மக்களவையில் கடும் எதிர்ப்புகளுக்கிடையே நிறைவேறியது. திருநங்கைகளுக்கான இடஒதுக்கீடு அடையாள அட்டை வழங்கும் நடைமுறையில் மாற்றங்கள் செய்வது மற்றும் அவர்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கான தண்டனையை அதிகரிப்பது ஆகியவற்றை இந்த மசோதா நோக்கமாக கொண்டுள்ளது. அதே நேரம் இந்த மசோதா திருநம்பிகள் மற்றும் திருநங்கைகளின் உண்மையான தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை என்றும் இது ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை என்றும் எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன. எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமளித்த மத்திய அமைச்சர் வீரேந்திரகுமார் இந்த மசோதா வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திருநங்கைகள் திருநம்பிகள் கண்ணியமான வாழ்வை மசோதா உறுதிப்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து மசோதா மீதான வாக்கெடுப்புக்கு முன்னதாக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலமாக மசோதா நிறைவேறியது. சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் மற்றும் தேசிய புலனாய்வு முகமை தொடர்பான வழக்குகளை தனி நீதிமன்றங்கள் மூலம் தினசரி அடிப்படையில் விசாரித்து விசாரணையை தொடங்கிய ஓராண்டுக்குள் முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கான உட்கட்டமைப்பு வசதிகள், நிதி ஒதுக்கீடு மற்றும் நீதிபதிகள் நியமனம் ஆகியவற்றில் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் தேவையான கூடுதல் பணியாளர்களை நியமித்து அது குறித்த மதிப்பிட்டு அறிக்கையை 4 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்த நீதிமன்றம் அடுத்த விசாரணையின் போது அனைத்து மாநில தலைமை வழக்கறிஞர்களும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளது. இந்தியாவில் கருணை கொலைக்கு அனுமதி பெற்ற முதல் நபரான ஹரீஷ் ராணா டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் காலமானார். காசியாபாத்தைச் சேர்ந்த 31 வயதான அவர் 2013ஆம் ஆண்டு விபத்தில் மூளையில் காயமடைந்து 13 ஆண்டுகளாக கோமா நிலையில் இருந்தார்.
அதிலிருந்து மீள வாய்ப்பில்லை என்ற மருத்துவ அறிக்கையை அடிப்படையாக கொண்டு உச்சநீதிமன்றம் கருணை கொலைக்கு அனுமதி அளித்தது. நீதிமன்றத்தின் உத்தரவின்படி செயற்கை உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் நிறுத்தப்பட்டன. இதன் பின்னர் ஆறுதல் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார். ஹரிஷ் ராணாவின் 2 கருவிழிகள், இதய வாழ்வுகள் உட்பட உறுப்புகளை அவரது குடும்பத்தார் தானமாக வழங்கியது பலரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அசாம் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் வேளையில் அமைச்சர் நந்திதா கார்லோசா பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்துள்ளார். மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அதிருப்தியடைந்த அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸில் இணைந்து ஹாப்லாங் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். பழங்குடியின நிலங்களை கார்ப்பரேட்டுகளுக்கு விற்பதை எதிர்த்ததால் வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அசாமில் வரும் ஏப்ரல் 9 126 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்க உள்ள நிலையில் அமைச்சரின் இந்த மாற்றம் அசாம் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு நரேந்திர மோடி பிரதமர் பதவியில் நீடிக்க மாட்டார் என அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடியாக தெரிவித்துள்ளார். சிவசேனா உத்தவ் பிரிவைச் சேர்ந்த சஞ்சய் ராவத்தின் அன்லைக்லி பாரடைஸ் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், சமூக ஊடகங்களில் பெருகி வரும் விமர்சனங்கள் மற்றும் மீம்ஸ்கள் பிரதமரின் செல்வாக்கு சரிவதையே காட்டுவதாக குறிப்பிட்டார். மேலும் முறைகேடுகளால் தான் பாஜக தேர்தல்களில் வெற்றி பெற்று வருவதாகவும், தனது தொகுதியில் 42,000 வாக்குகள் நீக்கப்பட்டதே டெல்லி சட்டமன்ற தேர்தலில் தனது தோல்விக்கு காரணம் என்றும் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். ஈராக்கின் அன்பார் மாகாணத்தில் உள்ள ஷியா போராளி குழுவின் தலைமையகம் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் கமாண்டர் சாத் அல் பைஜி உட்பட 10 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவே காரணம் என்று ஈராக் போராளிகள் குழு குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் தற்போது பதற்றமான சூழல் நிலவுகிறது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளராக புரட்சிகர காவல் படையின் முன்னாள் தளபதி முகமது பாகர் சொல்காதிர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் அலி லாரிஜானி கொல்லப்பட்டதை அடுத்து இந்த நியமனம் நடைபெற்றுள்ளது. ஈரானின் வெளியுறவு கொள்கை மற்றும் ராணுவ நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் மிக உயரிய அதிகாரம் கொண்ட அமைப்பு தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஆகும். பிராந்தியத்தில் போர் பதற்றம் உச்சத்தில் இருக்கும் வேளையில் ஈரானின் பாதுகாப்பு வியூகங்களை வகுப்பதில் இவரது நியமனம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. நியூயார்க் லாகுவார்டியா விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் விமான பணிப்பெண் ஒருவர் இருக்கையோடு தூக்கி வீசப்பட்டும் உயிரோடு மீட்கப்பட்டார். விபத்தின் போது விமானத்தின் ஒரு பகுதி சேதமடைந்த நிலையில் பின்புறம் அமர்ந்திருந்த பணிப்பெண் தனது இருக்கையுடன் சுமார் 300 அடி தொலைவில் விழுந்ததாக கூறப்படுகிறது. மீட்புக் குழுவினர் அவரது சீட் பெல்ட் அணிந்த நிலையிலேயே அவரை புற்கள் நிறைந்த பகுதியில் உயிரோடு கிடந்ததை கண்டுபிடித்தனர். பலத்த காயங்களோடு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னை அண்ணா நகர் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை தினம்தோறும் விசாரித்து விரைந்து முடிக்க சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் புலன் விசாரணையும் வழக்கு விசாரணையையும் போக்சோ சட்ட விதிகளின்படி நடைபெற வேண்டும் என்று கூறினர். மேலும் சிறுமியின் அடையாளம் வெளியானது தொடர்பான வழக்கை பாரபட்சமின்றி விசாரிக்கவும் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சிறுமிக்கு 4 லட்சம் ரூபாய் இடைக்கால இழப்பீடு வழங்கவும் குடும்பத்திற்கு பாதுகாப்பு அளிக்கவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பயணித்த வாகனம் தேர்தல் பறக்கும் படையால் 2வது முறையாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. திண்டுக்கல் மதுரை 4 வழிச்சாலையில் உள்ள கொடைரோடு டோல்கேட்டில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் உதயநிதி ஸ்டாலினின் வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது வாகனத்தின் பின்பகுதியில் இருந்த பைகள் உள்ளிட்ட பொருட்கள் திறந்து பரிசோதிக்கப்பட்டன. இந்த சோதனை சுமார் 5 நிமிடங்கள் நடைபெற்றதாக தெரிகிறது. நேற்றிரவு கரூரிலிருந்து திண்டுக்கல் வந்தபோது வேடச்சந்தூர் அருகிலும் உதயநிதியின் வாகனம் சோதனை செய்யப்பட்டிருந்தது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 18 கிலோ வெள்ளி நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கேரளாவைச் சேர்ந்த நெல்சன் என்பவர் இவற்றை பெங்களூருவுக்கு விற்பனைக்காக கொண்டு சென்றது விசாரணையில் தெரியவந்தது. ஆவணங்கள் இல்லாததால் சுமார் 51 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்நகைகள் தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 7 கோடி ரூபாய் தங்க நகைகள் குறித்து வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
விருத்தாச்சலம் சேலம் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படையினர் வாகனம் ஒன்றில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் கொண்டு செல்லப்பட்டதை கண்டறிந்தனர். அவற்றுக்கான ஆவணங்கள் சிலவற்றில் உரிய கையெழுத்து இல்லாமல் இருந்துள்ளது. இதனையடுத்து அந்த நகைகள் வாகனத்தோடு விருத்தாச்சலம் தாலுகா அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதுகுறித்து வருமான வரித்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் ஆவணங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடும் தொகுதி தொடர்பாக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயலோடு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சென்னையில் ஆலோசனை நடத்தினார். கோவை மாவட்டத்தில் உள்ள சிங்காநல்லூர் மற்றும் கவுண்டம்பாளையம் ஆகிய தொகுதிகளைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களோடு கடந்த 2 நாட்களாக அண்ணாமலை ஆலோசனை நடத்திய நிலையில் அதில் ஏதேனும் ஒரு தொகுதியை அதிமுகவிடமிருந்து கேட்டுப் பெறுமாறு பியூஷ் கோயலிடம் அண்ணாமலை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் செருப்பாலூர் முத்தாரம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. யாக குண்டத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றி குடமுழுக்கு செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். பழனி கொடைக்கானல் மலைச்சாலையில் பயணிப்போர் கவனத்தோடு செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை இரவு நேரங்களில் அந்த மலைச்சாலையில் உலாவி வருகிறது. யானையை கண்காணித்து வரும் வனத்துறையினர் அதனை கண்டால் துன்புறுத்தாமல் தங்களுக்கு தகவல் அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். மலைச்சாலையை ஒட்டி வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் இரவு நேரங்களில் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை ஆதரிப்பதாக கூறியுள்ள முதல்வர் ஸ்டாலின், நியாயமான தொகுதி மறுவரையறை என்ற உரிமையை விட்டுத்தர மாட்டோம் என கூறியுள்ளார். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க பரிசீலிக்கப்படுகிறது என்ற செய்தியை சுட்டிக்காட்டியுள்ள அவர், 4 பெரிய மாநிலங்களில் நடைபெறும் தேர்தலை மனதில் வைத்தே இது செய்யப்படுவதாக தோன்றுகிறது என கூறியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் இத்தகைய முக்கியமான நகர்வு மேற்கொள்ளப்படுவது முன்னெப்போதும் கண்டிராதது எனவும் தெரிவித்துள்ளார். அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தற்போது உள்ள தொகுதி அளவு மாற்றமின்றி தொடரும் என்ற உறுதிமொழி அரசமைப்பு சட்டத்திருத்தம் வாயிலாக அளிக்கப்பட வேண்டும் என கோரியுள்ள முதல்வர், ஜூன் தொடக்கத்தில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி அதற்கான சட்ட திருத்தங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த், திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று திமுக தலைவர் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக பதவியேற்பார் என்று கூறினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளால் பெறப்பட்ட பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 12,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் கோவை, மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ திட்டத்தை விரைவாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக அரசு கொண்டு வந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிமுக தெற்கு நகர செயலராக இருந்த பசுபதி பதவி விலகியுள்ளார். சி.வி. சண்முகம் தன்னிச்சையாக முடிவெடுப்பதாக கூறி தனது ஆதரவாளர்களுடன் பசுபதி ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் தான் வகித்து வந்த விழுப்புரம் மாவட்ட அதிமுக தெற்கு நகர செயலர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக பசுபதி அறிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமக போட்டியிடும் விருப்பப்பட்டியல் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணாகரம், தருமபுரி, அந்தியூர், ஓமலூர், சங்ககிரி, விக்கிரவாண்டி, செய்யாறு, ஜெயங்கொண்டம், மயிலம் ஆகிய இடங்களில் பாமக போட்டியிடும் என்று கணிக்கப்படுகிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக போட்டியிடும் 13 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர்.
இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 16 இடங்களிலும், திமுக 13 இடங்களிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1 இடத்திலும் போட்டியிடுகின்றன. திமுகவில் தற்போது உள்ள 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வில்லியனூர் தொகுதியில் கட்சியின் மாநில அமைப்பாளர் சிவா போட்டியிடுகிறார். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று முதல் முதற்கட்ட தேர்தல் பயணத்தை தொடங்குகிறார். சென்னை மயிலாப்பூரில் தொடங்கும் இந்த பயணம் தொடர்ந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் நடைபெறவுள்ளது. கேரளாவில் பிரதான கட்சி வேட்பாளர்களுக்கு சிக்கல் தரும் வகையில் அதே பெயருடன் உள்ள வேட்பாளர்களை சுயேட்சையாக களமிறக்கும் போக்கு அதிகரித்துள்ளது. முதல்வர் பினராயி விஜயன் இருக்கும் தர்மடம் தொகுதியில் விஜயன் என்ற பெயரில் ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ஹரிப்பாட் தொகுதியில் மூத்த காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் சென்னிதலா பெயர் கொண்ட இன்னொருவர் போட்டியிடுகிறார். கோழிக்கோட்டில் காங்கிரஸ் கூட்டணி சார்பில் திரிணாமுல் கட்சி வேட்பாளர் அன்வர் போட்டியிடும் நிலையில் அவர் பெயரில் 4 சுயேட்சைகள் போட்டியிடுகின்றனர். நாட்டு மக்களுக்கு தேவையான பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயுவை இயன்ற வழிகளில் எல்லாம் வாங்க முயற்சி மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர் மோடி, மேற்காசிய நிலவரம் கவலை தருவதாகவும் அப்பிராந்தியத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதே தங்களின் விருப்பம் என்றும் இதை பேச்சுவார்த்தையின் மூலம் சாதிக்க வேண்டும் என்றும் கூறினார். போர் நீண்டகாலம் நீடித்தால் அதன் விளைவுகள் மோசமானதாக இருக்கும் என்றும் பிரதமர் கவலை தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயல்படுவது இந்தியாவிற்கு பின்னடைவு எனவும் இதற்கு பிரதமர் மோடிதான் காரணம் என்றும் காங்கிரஸ் விமர்சித்திருக்கிறது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையில் இந்தியா சந்தேகத்திற்கு இடமின்றி வெற்றி பெற்றிருந்தாலும் அதன் பிறகு சர்வதேச ராஜதந்திர விவகாரங்களில் பாகிஸ்தானின் பங்கேற்பும் அந்நாட்டின் கருத்து மேலாண்மையும் இந்திய அரசை விட மேம்பட்டிருப்பதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்திருக்கிறார். வடகொரியாவை ஒரு மாற்ற முடியாத அணுசக்தி நாடாக மாற்றுவேன் என்று அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் உறுதிபட தெரிவித்துள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் தென்கொரியாவை தங்களின் முதன்மை எதிரி என சாடினார். அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களை சமாளிக்க அணு ஆயுத பலத்தை பெருக்குவதே ஒரே வழி என்றும் அவர் குறிப்பிட்டார். அதே சமயம் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான கதவுகள் திறந்திருப்பதாகவும் அமைதியா அல்லது மோதலா என்பதை அமெரிக்காவே முடிவு செய்ய வேண்டும் என்றும் கிம் ஜாங் உன் சவால் விடுத்துள்ளார். கிழக்கு சீனாவின் செஜியாங் மாகாணத்தில் உள்ள பிங்ஹூ நகரில் உலக புகழ்பெற்ற செர்ரி பூக்கள் கலாச்சார சுற்றுலா திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. பல்லாயிரக்கணக்கான செர்ரி மரங்கள் பூத்து குலுங்கும் இந்த அழகிய காட்சியை காண லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். செர்ரி பூக்கள் மட்டுமின்றி பல வண்ண மலர்களும் 100க்கும் மேற்பட்ட உணவு மற்றும் கைவினைப் பொருட்களின் அரங்குகளும் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளன. 25 ஆண்டுகளுக்கு முன்பு ராணுவ வாகனம் மோதி 3 வயது சிறுவன் உயிரிழந்த வழக்கை விசாரித்த பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் மக்களின் இறையாண்மையே மிக உயர்ந்த சட்டம் என கூறியுள்ளது. ராணுவ ஓட்டுநரின் கவனக்குறைவால் ஏற்படும் விபத்துகளுக்கு அரசின் அதிகாரம் என்ற பெயரில் மத்திய அரசு பொறுப்பிலிருந்து தப்பிக்க முடியாது என நீதிபதி வீரேந்தர் அகர்வால் தெரிவித்தார். அரசியல் சாசனத்தின்படி மக்களின் உரிமைகளை முதன்மையானவை. அரசு அதிகாரிகளின் தவறான செயலால் ஒரு குடிமகனின் உயிர் பறிக்கப்படும் போது அரசு இழப்பீடு வழங்க கடமைப்பட்டுள்ளது என உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் தொடர்பான பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து தொடங்கி நண்பர்கள் மற்றும் பிற வாக்காளர்களிடம் திமுகவுக்கு ஆதரவு திரட்ட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் வாக்காளர்களை குறைந்தபட்சம் 2 முறை நேரில் சந்தித்து ஆதரவு பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தேர்தலில் திமுக வெற்றி பெற ஒருங்கிணைந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் எனவும் உதயநிதி குறிப்பிட்டார். பாமகவின் மாம்பழம் சின்னம் விவகாரம் தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதி எம் தர்மபிரபு தெரிவித்தார். அதே நேரம் தாக்கல் செய்யப்படும் மனுவின் நகலை அன்புமணி தரப்புக்கு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து மனுவாக தாக்கல் செய்யப்படும் என ராமதாஸ் தரப்பு நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. டெல்லி அரசு வரும் நிதியாண்டுக்கென 1,03,000 கோடி ரூபாய் மதிப்பில் பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளது.
கல்வித்துறைக்கு 19,326 கோடி ரூபாயும் சுகாதாரத்துறைக்கு 13,034 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளும் 10ஆம் வகுப்பு சாதனையாளர்களுக்கு இலவச லேப்டாப்களும் வழங்கப்பட உள்ளன. மகிழா சம்ருத்தி யோஜனா மூலம் பெண்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் உதவித்தொகை, பச்சிளம் குழந்தைகளுக்கு 56 இலவச பரிசோதனைகள் மற்றும் புதிய செமிகண்டக்டர் கொள்கை உள்ளிட்ட அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. 2029ஆம் ஆண்டுக்குள் அனைத்து பேருந்துகளையும் மின்சார பேருந்துகளாக மாற்றவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஐபிஎல் வரலாற்றில் முக்கிய திருப்பமாக 2 முக்கிய அணிகள் விற்கப்பட்டுள்ளன. நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை ஆதித்யா பிர்லா குழுமம் தலைமையிலான கூட்டமைப்பு 16,732 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளது. இந்த அணிக்கு ஆரியமான் விக்ரம் பிர்லா தலைமை தாங்குவார் என கூறப்படுகிறது. இதேபோன்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை அமெரிக்க தொழிலதிபர் கல் சோமானி தலைமையிலான குழுவினர் 15,290 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளனர். உதகையில் வணிக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்கள் விறகு அடுப்புக்கு மாறிவரும் நிலையில் விறகுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதுவரை திருச்சி, திண்டிவனம் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்து விறகு வரவழைக்கப்பட்ட நிலையில் தற்போது அங்கேயும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் நீலகிரிக்கு விறகு விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உணவகங்களில் உணவு தயாரிப்பு பாதிக்கப்பட்டு அவை மூடப்படும் சூழல் உருவாகியுள்ளது.